நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் ட்ராக் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு, பான் அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏட்டியா மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டியா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் விளாவுல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவுல விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன்னு ஃபேமஸ் ஆனா. ஆனா 2 பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் ஃபேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கண்ணே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான், திடீர்னு ஃபேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க.